பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். மீனாட்சி தாயின் பேரன்பினால் மட்டுமே இந்த ஆடி மாதத்து முதல் வெள்ளிக்கிழமையில் உன்னால் இந்த குரலை கேட்க முடிகிறது. ஆம் குழந்தையே, நீதான் இன்று உலகிலேயே ஆகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி. எத்தனை கவலைகள், கண்ணீர் துளிகள், எனக்கு யாருமே இல்லையா என்று நீ தனியாக அழுது தீர்த்த இரவுகள் எத்தனை எத்தனை. அத்தனையையும் துடைக்க இதோ மதுரை மீனாட்சி உன் வாசல் தேடி வந்துவிட்டேன். ஆடி முதல் வெள்ளியில் இந்த பதிவை நீ கேட்கிறாயா என்று தாய் உன்னிடம் கேட்கிறாள் என்றால் உன் கர்ம வினைகள் யாவும் தீரப்போகிறது என்று அர்த்தம். இன்று நீ கேட்கும் இந்த தெய்வீக பதிவு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகிறது. தாயின் பாதங்களை உன் மனக்கண்ணில் தியானித்துப் பார். இன்று முதல் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். ஆடி மாதம் என்பது சக்தியின் மாதம். அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமை என்பது அன்னை மீனாட்சி பூமியில் தன் பிள்ளைகளுக்கு அருள்மழை பொழியும் உன்னதமான நாள். இந்த ஆடி மாதத்தில் பிரபஞ்ச சக்தி மிக அதிகமாக பூமிக்கு கிடைக்கும். இந்த நாளில் நாம் செய்யும் சிறு வழிபாடும் பல 100 மடங்கு பலனை தரும். தன் பிள்ளையின் தேவையை கேட்காமலேயே கொடுக்கும் தாயுள்ளம் கொண்டவள்தான் மீனாட்சி தாய். இன்று எத்தனையோ பேர் உலக விஷயங்களில் மூழ்கி இருக்கும்போது அன்னை மீனாட்சியின் இந்த அருள்வாக்கை கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உன் கஷ்டகாலம் முடிந்து அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். முன்னொரு காலத்தில் மதுரையில் வாழ்ந்த ஒரு ஏழை பக்தர் இருந்தார். அவருக்கு தீராத கடன் தொல்லையும் கடுமையான நோய் பாதிப்பும் இருந்தது. அவன் அன்னை மீனாட்சியின் ஆலயத்திற்கு சென்று, தாயே, எனக்கு வழி தெரியவில்லை, உன் பாதங்களை மட்டுமே நான் சரணடைகிறேன் என்று அழுது புரண்டார். அன்று இரவே அவனுடைய கனவில் அன்னை மீனாட்சி தோன்றி, மகனே, என் பாதங்களை நம்பிய உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? கவலைப்படாதே என்று கூறி ஆசிர்வதித்தார். அடுத்த சில நாட்களிலேயே அவனது நோயும் தீர்ந்தது. அவனது வறுமையும் ஓடி போனது. இன்று உங்கள் கவலைகளை, உங்கள் வியாதிகளை, உங்கள் பணப்பிரச்சனைகளை மீனாட்சி தாயின் திருவடிகளில் சமர்ப்பித்து பாருங்கள். தாயே, உன் பாதம் தொட்டேன், என் பாரம் தீர்ப்பாய் என்று மனமுருக கூறுங்கள். இன்று நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகிறது. ஏனென்றால் நீங்கள் இன்று அதிர்ஷ்டசாலி. ஆடி வெள்ளிக்கிழமையில் மீனாட்சி தாயை நினைத்த நொடியே உங்கள் வாழ்வில் வசந்தம் தொடங்கிவிட்டது. மீனாட்சி தாயை நினைத்தால் நினைத்தது நடக்கும். உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை நான் காட்டுவேன். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள். இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய். உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி. நீ ஆன்மா. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு நான் அழைத்துச் செல்கிறேன். கடந்த 1 வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மன போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. உன் மனம் 1 வருடமாக பட்ட பாடு அனைத்தையும் நான் அறிவேன். உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம். நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காண்பாய். யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்துள்ளது. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் ஒன்று கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை உருவாக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே. உன் வாழ்க்கை சரியான திசையில் நகரப் போகிறது. மனதில் சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லை. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து
உன் மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்தும் விட்டாய். சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது. என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய். உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய். உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் குழந்தையே. என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது தங்கமே. உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன். நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தையும் நான் முடித்து தருவேன். நம்பிக்கையோடு என் நாம ஜெபம் செய். உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலர செய்யும் செய்தி நிச்சயம் உன்னை தேடி வரும். நானும் நீயும் வேறு வேறு அல்ல. நீ என்னுடைய பிரதிபிம்பமே. நீ காண்பதெல்லாம் என் சொரூபமே என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நான் உன்னுடையவனே. உனக்கு நடக்கப் போகும் எதுவும் நன்றாகவே நடக்கும். உனக்கு என்ன நேரும் என்பதை என் கண்கள் அறியும். உன் எதிர்காலத்திற்கு நானே பொறுப்பாளன். நம்பிக்கையோடு நீ நடை போடு. என் குழந்தையே, என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேளையை நான் துவங்கிவிட்டேன். அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய். உனக்கு இதை நான் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன். இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன். கலங்காத இரு. தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும். நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து காப்பேன் என் குழந்தையே. என்றுமே என் வாக்கு பொய்யாகாது. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். இன்னும் ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. இனி உன் வாழ்வில் பணத்தை எண்ண நேரம் இருக்காது குழந்தையே. அந்த அளவிற்கு பணம் கொட்டோ கொட்டென கொட்டப் போகிறது. நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும். நீ என்னதான் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், வலியை உண்டாக்கும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள். ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு. மனம் என்பது தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையிருக்காது. கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது. எதிலும் அளவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காதுதானே. எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை. காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே. கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது. காலம் இங்கு யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை என் தங்கமே. எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார். ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிஷம் இப்போது உன் கைகளில் உள்ளது. அதை வாழ்ந்து தீர்த்து விடு.